யோனாவின் பிரசங்கம். யோனாவின் பிரசங்கத்தைக் கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ, யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். மத்தேயு 12:41. ஆத்ம ஆதாயம் செய்வதில் யோனாவுக்கு இணையானவர்கள் அந்நாட்களில் ஒருவரும் இல்லை. யோனாவின் ஒரு பிரசங்கம் நினிவே பட்டணத்தில் உள்ள அத்தனை பேரையும் மனம் திரும்பும்படி செய்தது. அவர்கள் சாதாரணமாய் மனந்திரும்பவில்லை. மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரக்க சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் பொல்லாத வழியையும் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். யோனா 3:7-8 என்று வேதம் சொல்கிறது. பேதுரு பிரசங்கத்தில் 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனால் யோனாவின் பிரசங்கத்தில் 1,20,000 பேருக்கு அதிகமாக ரட்சிக்கப்பட்டார்கள். அவரது பிரசங்கம் எவ்வளவு வல்லமையுள்ளதாய் இருந்திருக்கக்கூடும். ஆனால் யோனா ஜனங்கள் மனம் திரும்பினதை குறித்து சந்தோஷப்படவில்லை. 40 நாளுக்குள் நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்ற தன்னுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறவில்லையே. ஜனங்கள் தன்னை கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்வார்களே என்று தான் அவர் கவலைப்பட்டு கொண்டிருந்தார். ஸ்மித் விகில்ஸ்வர்த் என்ற பக்தன் 20ஆம் நூற்றாண்டில் அதிகமான அற்புதங்களை செய்தார். மரித்துப்போன 23 பேரை உயிரோடு எழுப்பினார். அவரை பார்த்து ஒரு வாலிபர், ஐயா, நீங்கள் அதிகமாக அற்புதம் செய்தபடியால் பரலோகம் உங்களை பாராட்டும் அல்லவா என்று கேட்டார். அவர் தன்னை தாழ்த்தி, நான் அற்புதம் செய்ததற்காக பரலோகம் என்னை பாராட்டாது. உண்மையில் அற்புதம் செய்தவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் நான் ஆத்மா ஆதாயம் செய்வதற்காக தான் பரலோகம் என்னை பாராட்டும் என்றார். நாம் ஒவ்வொருவரும் பரலோகத்திற்கு போகும்போது அங்கே நீங்கள் எத்தனை பிசாசுகளை துரத்தினீர்கள், எத்தனை வியாதியஸ்தர்கள் குணமானார்கள், எத்தனை முடவர்கள் நடந்தார்கள் போன்ற கேள்விகள் எழுப்பாது. ஆனால் எத்தனை ஆத்மாக்களை ஆதாயம் செய்தீர்கள், எத்தனை பேருக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காண்பித்தீர்கள், எத்தனை பேரோடு உங்கள் வாழ்க்கை பேசியது, நீங்கள் ஜீவனுள்ள நிருபமாய் இருந்தீர்களா, தேவ சித்தம் செய்தீர்களா என்பதைத்தான் பரலோகம் பார்க்க போகிறது. கீழ்ப்படியாமையின் பாவத்திலிருந்து யோனாவுக்கு இரக்கம் கிடைத்தது. தனக்கு இரக்கம் செய்த கர்த்தர் நினிவே மக்களுக்கும் இரக்கம் செய்யட்டுமே என்று அவர் விரும்பவில்லை. ஒரு பட்டணத்தை அழிப்பது எளிது, துன்மார்க்கரை அக்கினிக்கு இரையாக்குவதும் எளிது. ஒரு ஆமணக்கு செடியை ஒரே பூச்சியினால் ஒரே இரவில் கர்த்தர் அழித்துவிட்டார். முழு உலகத்தையும் அணுகுண்டுகளால் அழித்து விடுவது கூட அவருக்கு சாதாரணமான காரியம்தான். ஆனால் துன்மார்க்கனை நீதிமானாக்குவது எவ்வளவு அரிய பெரிய காரியம். நினிவே மக்கள் கண்ணீரோடு மனம் திரும்பின போது கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் காண்பித்தார். தேவ பிள்ளைகளே, ஆத்மாக்களுக்காக பரிதவிப்பீர்களா? நினைவிற்கு நீர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுவருமான தேவனென்று அறிவேன். யோனா 4:2.